நாடு முழுவதும் உள்ள சிவாலயங்களில் மகா சிவராத்திரி விழா கோலாகலம். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீபம் ஏந்தி வழிபாடு. தமிழகத்தின் பல்வேறு சிவாலயங்களிலும் இரவு குவிந்த பக்தர்கள். 4 கால பூஜைகள் நடைபெற விடிய விடிய காத்திருந்து தரிசனம். கோவை ஈஷா மையத்தில் மகா சிவராத்திரி விழா கோலாகலம். மத்திய அமைச்சர் அமித்ஷா மற்றும் திரை பிரபலங்கள் ஏராளமானோர் பங்கேற்பு. ಗಂಗೆಯನ್ನು ಜಡೆಯಲ್ಲಿ ಹಿಡಿದು ಚಂದಿರನ ಶಿರದಲ್ಲಿ ಮುಡಿದು ಗಂಗೆಯನ್ನು ಜಡೆಯಲ್ಲಿ ಹಿಡಿದು ಚಂದಿರನ ಶಿರದಲ್ಲಿ ಮುಡಿದು ಸರ್ಪವನ್ನು ಕೊರಳಲ್ಲಿ ಧರಿಸಿ ಬಂದ ನಾಮದೇವ. மூன்றாவதாக எந்த மொழியையும் கற்கலாம் என பாஜகவும் அதன் கூலிப்படையும் திணுசாக பேசுகின்றனர். ஹிந்தி எனும் முகமூடிக்குள் ஒளிந்திருக்கும் முகம் சமஸ்கிருதம்தான் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மும்மொழி கொள்கை விவகாரத்தில் எல்கேஜி யுகேஜி சிறுவர்கள் போல திமுகவும் பாஜகவும் அடித்துக் கொள்வதாக விஜய் சாடல். மாநில உரிமைக்கு எதிராக செயல்பட்டால் எப்படி என்றும் மத்திய அரசுக்கு கேள்வி. மும்மொழி கொள்கை இதை இங்க செயல்படுத்தலைன்னா இந்த கல்விக்கான நிதியை நம்மளுடைய மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களாம். இந்த எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டை போட்டுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி. வாட் ப்ரோ, நீங்களே பொய் சொல்லலாமா ப்ரோ என விஜய்க்கு அண்ணாமலை கேள்வி. உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் 3 மொழி, தாவேக தொண்டர்களுக்கு 2 மொழியா என்றும் காட்டம். வாட் ப்ரோ, ஒய் ப்ரோ, ஏன் ப்ரோ நீங்கள் உங்களுக்குள்ள எல்கேஜி பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க? நான் விஜய் அவர்களை கேட்குறேன், ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ, ஒய் ப்ரோ டெல்லிங் லைஸ். இது சகோதரர் விஜய் அவர்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் குழந்தைக்கு 3 மொழி, நீங்கள் நடத்துகின்ற விஜய் வித்யாசிரம் பள்ளியில் 3 மொழி, ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் குழந்தைங்களுக்கு 2 மொழி. வாட் ப்ரோ, ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ. தென்னிந்தியாவின் எந்த மாநிலத்திலும் மக்களவை தொகுதிக்கான இடம் குறையாது. திமுக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம். 10 साल तक चली 2004 से 14 तक और उसने தென் மாநிலங்களில் தொகுதி எண்ணிக்கை குறையும் என்றும் தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்துவதாக கூறினாலும் தமிழ்நாட்டிற்கு பாரபட்சம். உத்தரப்பிரதேசத்திற்கு அதிக எண்ணிக்கையில் தொகுதிகளை உயர்த்துகிறார்கள் என்றும் டி.கே.எஸ். இளங்கோவன் பதில். அவர்கள் தொகுதிகள் எண்ணிக்கை குறையாது என்று சொல்லியிருக்கிறார், விகிதாச்சார அடிப்படையில் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி பார்த்தால் உத்தரப்பிரதேசத்திலே 63 தொகுதிகள் அவர்களுக்கு கூடுதலாக கிடைக்கின்றன. தமிழ்நாட்டிலே 10 தொகுதிகள் தான் கூடுதலாக கிடைக்கின்றன. சென்னை அண்ணா நகரில் ராபர்ட் என்ற ரவுடி வெட்டி படுகொலை. இருசக்கர வாகனத்தில் முகமூடி அணிந்து வந்து இருவர் வெறிச்செயல்.
பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் மாநில மொழி கட்டாயம். தெலுங்கானாவை தொடர்ந்து பஞ்சாப் அரசும் அறிவிப்பு. நாற்பத்தைந்து நாட்கள் நடைபெற்ற மகா கும்பமேளா நிறைவு. 65 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் புனித நீராடினர். தெலங்கானாவில் சுரங்கத்தில் சிக்கிய 8 பேரை மீட்கும் பணி 6வது நாளாக தொடர்கிறது. ஆக்ஸிஜன் அளவு குறைந்து வருவதால் தொடரும் சிக்கல். இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் த்ரில் வெற்றி பெற்றது ஆப்கானிஸ்தான். அடுத்தடுத்த தோல்வியால் அரையிறுதிக்கு செல்லும் வாய்ப்பை இழந்தது இங்கிலாந்து. காசாவில் அமலில் உள்ள முதற்கட்ட போர் நிறுத்தம் சனிக்கிழமையுடன் நிறைவு. போர் நிறுத்த நீட்டிப்பு குறித்த பேச்சுவார்த்தையில் இழுபறி தொடர்வதாக தகவல்.